ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல சோனி லைவ் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க இரு துருவம் சீசன் 2 வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இரு துருவம் சீசன் 2 இது சோனி லைவ் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல டோட்டலா 10 எபிசோட் இருக்கு. ஒன்னு ஒரு 30 நிமிஷம் போகுது. இதோட சீசன் 1 பாத்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆயிருந்தது. அது ஒரு சைக்கோ கில்லர் பேஸ் பண்ண ஸ்டோரி. அது ரொம்ப சூப்பரான ஒரு வரவேற்பே பெற்றதுன்னு சொல்லலாம். இப்ப சீசன் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். நந்தா, பிரசன்னா, லிங்கா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சீசன் 1ல பாத்தீங்கன்னா சைக்கோ கில்லர் திருக்குறளை பேஸ் பண்ணி அதுல வர கருத்துக்களை வச்சு பல கொலைகள் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதை கண்டுபிடிக்கிற போலீஸா நந்தா இருப்பாரு. கண்டுபிடிச்சு அவனை கொல்லவும் செய்வாரு. அதே டைம்ல பேரலா பாத்தீங்கன்னா நந்தாவோட ஒய்ஃபும் காணாம போயிருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் சீசன் 1ஓட கதை. இப்ப சீசன் 2ஓட கதை என்னன்னு பார்க்கலாம். சைக்கோ கொலைக்காரனை கொன்ன போலீஸ்காரங்க லிங்க்ல இருக்க ஒவ்வொருத்தரையா கொன்னுக்கிட்டே வரான். அது யார் கொன்னா, எதுக்காக கொல்றாங்க அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது பிரசனா போல க்ளூ கிடைக்குது. அதையும் பிரசனாவே அந்த க்ளூவெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அவர் ஏன் இப்படி பண்றாரு, அவருக்கும் அந்த சைக்கோ கொலைக்காரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்க வெப் சீரிஸ் தான் இந்த இரு துருவம் 2. இப்ப இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா ஸ்டோரி லைனை சொல்லியே ஆகணும். ரொம்ப சூப்பராகவே எழுதியிருக்காங்க. எப்பவும் எல்லா வெப் சீரிஸ்லயும் பாத்தீங்கன்னா கடைசியில தான் வில்லன் யாருன்றதை ரிவீல் பண்ணுவாங்க. இதுல ஸ்டார்டிங்லேயே ரிவீல் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் வெப் சீரிஸ் ஃபுல்லாகவே நம்மளை என்கேஜிங்காகவே வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சீசன் 2 பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸும் ரைட்டிங் வைஸும் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா சீசன் 1ஓட ரொம்பவே பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக பிரசனாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் 2 விதமான கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. ரெண்டுத்துலையுமே தரமாக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். நந்தாவும் சரி, அவர் கொடுத்துருக்க கேரக்டரில் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸ் நடித்த எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. வெப் சீரிஸில் சூப்பரான ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்லியிருக்காங்க. சீசன் 1லேயே ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. இந்த சீசன் 2லேயே ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ரொம்ப கன்வின்சிங்காகவும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 3rd சீசனுக்கான லீடோட முடிச்சிருக்காங்க. இதோட மிகப்பெரிய நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெங்க்த்தை தான் சொல்லி ஆகணும். 10 எபிசோட் இருக்கு. அதுவும் ஒவ்வொன்றும் அரை மணி நேரம் இருக்குன்றதுனால ரொம்பவே ஒரு லெங்க்தா தெரியுது. அந்த லெங்க்தா இருக்கிறதுனாலே நமக்கு பல சீன்ஸ் லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதே மாதிரி பல சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டபிளா தான் இருக்கு. நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸும் இருக்கு. இவங்க லெங்க்த்தை மட்டும் குறைச்சி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வெப் சீரிஸாவே வந்திருக்கும். இப்பவும் இது கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸா இருக்கு. யாருக்கெல்லாம் போர் அடிக்குதோ இந்த வீக்கெண்ட் சோனி லைவ் ஓடிடியில் என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.